நல்லா எண்ணெய் மிதக்க ஒரு சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாணலில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் 1/4 கிலோ வெண்டைக்காயை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்து அந்த நல்லா பிசு போக வதக்கி ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டு பொரிஞ்சது 10 பல் பூண்டு, 4 வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாம். 2 பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கலாம். தக்காளி வதங்கினதும் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்து வதக்கலாம். மசாலா சேர்த்திக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்த உடனே கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன துண்டு வெல்லம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து இறக்கலாம். வெல்லம் சேர்த்தியில் புளி குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.